வெல்கம் டு பைந்தமிழ் விளாக் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம விளாகில் பார்க்க போகிற சிம்பிள் டிஷ், ஆனால் 4 விதமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். வீட்டில் இருக்கிற தோசை மாவு வச்சு தான் 4 டைப் ஆஃப் தோசை நம்ம மேக் பண்ண போகிறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவே, வீடியோவை தயவு செய்து முழுசாக பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பன்னீர் தோசைக்கான மசாலா தான் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். கடாயை வச்சுட்டு அதில் சோம்பு லைட்டாக போட்டு வெங்காயம், தக்காளி, பன்னீர், வேறு எதுவும் கிடையாது. லைட்டாக சால்ட்டு, கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். நம்ம இந்த என்ன ரெடி பண்ண போகிறோம்? ஐயோ வாய் குளருதே. என்ன ரெடி பண்ண போகிறோம்? மசாலா ரெடி பண்ண போகிறோம். பின்னாடி வர்றதை சின்ன ஒரு மியூசிக்கில் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, கடாயும் சூடாகிருச்சு, தோசை மாவும் ரெடி ஆயிடுச்சு. தோசையை அழகாக ஒன் சைடு தாங்க இழுக்கணும். தோசை ஊற்றுறது முக்கியமான அதான். மாவு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். தோசையை ஊற்றியாச்சு. அது ஒன் சைடு கீழே வெந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கு மேலே மசாலாவை அப்ளை பண்ணி லைட்டாக வேக விட்டு மொறுன்னு எடுத்தால் சூடான பன்னீர் மசால் தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பின்னாடி ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் தோசையும் இதே மாதிரி தான். இதை சின்ன மியூசிக்கில் பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரட் தோசை. சேம் மெத்தட் தான் எல்லாத்துக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் வெரைட்டி 4. எதுவுமே திங்கிங்கு லவ்வோடு பண்ணால் எதுவுமே டேஸ்ட்டும் அதிகரிக்கும். நம்மளுக்கு விதவிதமான ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க. வீட்டில் எல்லோரும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நம்ம சாப்பிட்டா ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டை விட அதிகமான டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஹோட்டல்ஸில் வாங்கி தர ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, காளான், அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மோட்டிவேஷன் பண்ணி நான் போகிற எல்லா வீடியோவும் மெயினாக கிட்ஸு ஸ்பெஷல் தான். குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன். இது பருப்பு பொடி வீட்லேயே நம்ம செஞ்சது. சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நம்ம அடுத்து செய்ய போகிறோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்லிக் தோசை. சேம் தாங்க. வெட்டி வச்ச கார்லிக்கை எண்ணெயில் பொரிக்கிறது இல்லை, சின்னதாக ஃபைன் சாப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே அது வெந்துடும். நம்ம பெருசாக கார்லிக்கு வெட்டக்கூடாது. அது மேலே லைட்டாக நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடி, அதாவது பருப்பு பொடியை லைட்டாக தூவி வேக வச்சு எடுத்துட வேண்டியதாங்க. பின்னாடி வர்றது சின்ன மியூசிக்கில் பார்ப்போம். இது கிட்ஸு ஸ்பெஷல் தோசை. என்னென்னா இது பீட்ரூட் தோசை. பீட்ரூட்டை ஜூஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு நம்ம அரைச்சி வைக்கும்போது தண்ணி கலக்காமல் இருக்கலாம். அதில் தண்ணிக்கு பதிலாக அந்த ஜூஸை கலந்து பண்ணால் ரெட்டிஷ் கலரில் வரும். அது மேலே மில்க் மெய்டு தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். மில்க் மெய்டு உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு. நம்மளுக்கு 4 டைப் ஆஃப் தோசை இப்போ டிஸ்பிளேயில் ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் தோசை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு 4 வெரைட்டி ஆஃப் தோசை உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன்.
ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மசாலா தோசை. எப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பைட். மசாலா நல்லா தோசையில் இறங்கியிருக்கு. தோசை மாவு அவ்வளோ புளிப்பு தன்மை எதுவுமே இல்லை. மசாலாவுக்கு ஒன்றும் இல்லை, பன்னீர், தக்காளி, வெங்காயம், மல்லித்தூள், லைட்டாக கரம் மசாலா, எண்ணெய், கொஞ்சோண்டு சோம்பு, இது போதும் நம்ம பன்னீர் தோசை செய்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேரட் தோசை. கேரட் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு அதை விட அதிகமாக கேரட் சாப்பிடுவான். மாவு ஒன்று தாங்க, ஆனால் இருக்கிற வெரைட்டி 4 வெரைட்டி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பொடி தோசை. இது பெரியவங்களுக்கு. கார்லிக் வந்து உடம்புக்கு நல்லது, நம்ம டெய்லி அதிகமாக எடுத்துக்கலாம். கடையிலலாம் வறுத்து என்ன போடுவாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் சுத்தமான நல்லெண்ணெய், வீட்டில் இருக்க பூண்டை நறுக்கி, இதனால் எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டோடு பண்ணினா ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து பீட்ரூட் வித் மில்க் மேட் தோசை. இது குழந்தைங்க ஸ்பெஷல். பீட்ரூட் இனிக்கும், மில்க் மேட் இனிக்கும். லாஸ்ட் பைட் உங்களுக்காக. அப்படியே பேன் கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அந்த பீட்ரூட் தோசை. See you in another video.